கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1247 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், சபை பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் உறவுகளும் உங்கள் பணிகளும் தொழில்களும் வேலைகளும் கர்த்தருக்குள் உயிரோடு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நடைபெற வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் சொன்னார், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் பல முறை தம்முடைய உயிர்த்தெழுதலை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 9வது 23வது வசனம், 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், 26ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேலே தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு 28:6 சொல்லுகிறது, சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஏற்கனவே 3 ஆண்டு கால ஊழியங்களிலே நான் மரிப்பேன் உயிர்த்தெழுவேன் என்பதை சொல்லியிருந்தார். அவர் வாழ்ந்த காலங்களிலே, ஊழியம் செய்த காலங்களிலே, மத்தேயு 22:23 வாசிப்போமானால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். அப்படி சாதிக்கிறவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவராய் இயேசு நான் மரித்து உயிர்த்து எழுவேன் என்று சொன்னார். மரித்து எழுந்து அநேகருக்கு அவர் தரிசனம் தந்தார். மகதலேனா மரியாள், எம்மாவு சீஷர்கள், முதலிலே 10 சீடர்கள், பின்பு 11 சீடர்கள், பேதுருவோடு சேர்த்து 7 சீடர்கள், 500 பேருக்கு, யாக்கோபுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, பவுலுக்கு, இப்படி பலருக்கு அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி தரிசனம் தந்தார். உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சிகள். ஒரு உயிர்த்தெழுந்ததினாலே மனிதர்களுக்கு என்ன நன்மை? மத்தேயு 28:18 அவருடைய அதிகாரம், அவர் பெற்றிருக்கிற அதிகாரத்திலே பங்கு கிடைக்கிறது. மத்தேயு 28:19, 20, யோவான் 21:15-16 வசனங்கள் பிரகாரம் ஊழியம் செய்வதற்கு, அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மார்க் 16:17-18 வரங்கள் கிடைக்கிறது. லூக்கா 24:49 உன்னத பலன் கிடைக்கிறது.
யோவான் 20:19-26 வசனங்களை வாசித்தால் பயத்தை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கலாத்தியர் 2:20 சொல்வதைப் போல நாம் வாழ்வதற்கு, நாம் பிழைப்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு உதவி செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதா. உயிர்த்தெழுந்த பின்னாடி சகோதரனாய், நண்பராய், போதகராய், தகப்பனாய், ஆண்டவராய் எல்லாருக்கும் தரிசனமானார். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். மீண்டும் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தொழிலும் வேலையும் எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ அக்காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்த பின்னாடி சகோதரனாய், தகப்பனாய், நண்பனாய், ஆண்டவராய் அநேகருக்கு தரிசனம் கொடுத்தீர் ஐயா. குறிப்பாக மகதலேனா மரியாளுக்கும் இன்னொரு மரியாளுக்கும் யோவன்னாளுக்கும் தரிசனம் கொடுத்தீர். காரணம், அவர்கள் தங்கள் ஆஸ்திகளோடு உமோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் நீர் உயிரோடு எழுந்திருப்பதுதான் காரணம் ஐயா. கிறிஸ்து உயிர்த்து எழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம், பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போய்விடும். நீர் எங்களுக்காக எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.